அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேகேவோட டூ ஷார்ட்டான சைக்கோ டாக்டர் அப்சஷன் அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா போய் பார்த்துருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து ஆர்மி கேர்ள்ன்ட்டு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, ஓகேவா? அதுக்கப்புறம் போன எபிசோட்லேயே நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நான் ஸ்க்ரீனில் பின் பண்ணியிருக்கவங்க தான் என்கிட்ட இந்த மாதிரி ஜோனரில் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ போன எபிசோடில் நான் மறந்தனால நான் இந்த எபிசோடில் உங்களை மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் இப்போ ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு முழுப்பு தட்டி அப்படியே எந்திரிக்கிறீங்க. பட் உங்களால் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல. நீங்கள் அப்படியே படுத்த படுக்கையாக மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் ஹெட்டை மட்டும்தான் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அல்லாட முடியுது. அதோட உங்களுக்கு ஒரு மாதிரி தலை செம்மையாக வலிக்குது. எதனாலன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளரியாக தான் இருக்குது. இப்போ கூட கரெக்டான விஷன் உங்களுக்கு வரல. என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் உங்களால் சரியாக பார்க்க முடியலனாலும் யாரோ வராங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்போது உங்களை அப்படியே தூக்கி வாஷ்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உங்களை அப்படியே பாத் டப்பில் படுக்க வச்சுட்டு டேப் ஆன் பண்ணி விடுறாரு. அப்போது செம்ம கோல்டான வாட்டர் உங்கள் மேலே படுது. அப்போது உங்களுக்கு லைட்டாக முழிப்பு தட்டினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. ஸோ இப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் முழிக்கிறீங்க. இப்போ உங்களால் எந்திரிக்கலாம் முடியுது. பட் உங்கள் பாடியெல்லாம் செம்மையாக வலிக்குது. எதனால தான் தெரியல. நீங்கள் அப்படியே முழிப்பு தட்டி எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு தலை செம்மையாக வலிக்குது. அப்போ தான் நீங்கள் கண்ணை அப்படியே நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அதே ரூம். நீங்கள் லாஸ்ட்டாக ஜேகே வீட்டில் எந்த ரூமில் இருந்தீங்களோ அதே ரூமில் தான் இப்பயும் இருக்கீங்க. அன்றைக்கி பார்த்த மாதிரியே இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஜேகேவோட ஒரு பெரிய ஃபோட்டோ போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தோன்னே இங்கே இவன் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு தான். அப்போது கரெக்டாக மறுபடியும் டோர் ஓப்பன் ஆக அங்கே ஜேகே தான் வராரு. வயன் எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே வராரு உங்கள் பக்கத்தில். நீங்கள் அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் ஆகுது. ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவர் எப்படியோ எந்திரிச்சிட்ட அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்தா அப்படின்ட்டு ஜூஸ் நீட்டுறாரு. பட் நீங்கள் அதை வாங்கக்கூட இல்லை. அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குற? இந்த ஜூஸ் குடி. நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நான் இவ்வளோ நாளாக அன்கான்ஷியஸ் லெவலில் இருந்ததுக்கு நீ என்ன பண்ண? நான் இத்தனை நாளாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஏன் என்னால் எந்திரிக்க முடியல? ஃபஸ்ட் டைம் நான் முழிக்கும் போதே என்னால் என் உடம்பு அசைக்க கூட முடியல. இப்போது என்னால் எந்திரிக்க முடியல, என் கால் அசைக்க முடியல. நீ என்ன பண்ணி வச்ச என்னைய? எனக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சிரிச்சிட்டு என்ன வயன், கூல் கூல், நான் இதாக இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நீ இந்த ஜூஸை குடி. முடியாது. குடிக்கிறியா இல்லை நான் குடிக்க வைக்கிட்டா அப்படின்ட்டு அவர் மிரட்டுறாரு. பட் நீங்கள் அந்த ஜூஸ் அப்படியே தட்டி விட்டீங்க. அது அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அந்த எல்லா கோதையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன வயன் உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற? இத்தனை நாள் கழித்து முழிச்சிருக்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அதுவும் என் பக்கத்தில் இருக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கன்னத்தை தடவுறாரு. நீங்கள் கையெடு. முடியாது. எடுக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. என்ன வயன் இதுக்கே இப்படி பண்ணுற? இங்கே பாரு, மரியாதையாக கையெடுத்துடு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே கிஸ் பண்ண வராரு. என்ன பண்ணுற தெரியலையா? உன்னை கிஸ் பண்ண வரேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை கிஸ் பண்ண வர அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் அடிக்க போகிறீங்க. பட் அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. என்ன வயன் இதுக்கே இப்படி பண்ணுற? பட் லாஸ்ட் நைட் நம்ம 2 பேரும் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், மறந்துட்டியா என்ன? போவயன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணால் உங்கள் பாடி ஃபுல்லு ஹிக்கீஸாகவும் அதுக்கப்புறமா ஜேகேவோட கை அடையாளம் இருக்குது. அதெல்லாம் செம்மையாக செவந்து போய் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் எந்திரிக்கும் போதே உங்கள் பாடியெல்லாம் செம்ம பெயினாக இருந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஜேகே மறுபடியும் வராரு. என்ன வயன்
அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்படி படுத்து கிடக்குறீங்களா? ஸோ அவருக்கு என்னாச்சு வயன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தூக்குறாரு. நீ என்னை தொடாத. என்ன வயன், நேற்று நைட் தான் எல்லாம் நடந்துச்சு, இப்போ என்ன தொடாதன்ற? உனக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஞாபகம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பாடியை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தான் ஷர்ட்லெஸ்ஸாக படுத்துட்ருக்கீங்களே, அதனால சரி எந்திரி அப்படின்ட்டு அவரே உங்களுக்கு ஷர்ட்டெல்லாம் மாட்டி விட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னால் நடக்க முடியல? அதுவா, அது நான் உன்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட இப்பயே சொல்லு. ஓகே சொல்கிறேன். அது நீ என்னை விட்டு ஓடி போனல, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? உன்னை அப்பயே ஏதாச்சும் பண்ணிடலான்னு தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் நீ என்னை விட்டு தப்பிச்சு போனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் இருக்கிறத விட மோசமாக கொடூரமாக மாறிடுவேன். அதுக்கப்புறம் நீ தான் என் கையில் சின்ன பின்னமாகி கஷ்டப்படுவ. ஸோ அதை எனக்கு பண்ண பிடிக்கல, அதனால தான் இத்தனை நாளாக உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அந்த ட்ரக்ஸ் மூலியமாகவே நீ ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் லெவலில் இருந்த. அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு தான் ட்ரக்ஸ் கொடுக்குறது, இதுக்கப்புறம் கொடுத்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு, சரி ஓகே அப்படின்ட்டு தான் உன் காலை மட்டும் பேரலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஓகேவா, உனக்கு புரியுதா? இப்போயும் நீ அந்த நிலமையில தான் இருக்க. இதுக்கப்புறம் கால் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, இல்லை இப்படியே இருந்துடணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணும். மறுபடியும் என்னை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு நினச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, எதுவுமே உன்னால் அசைக்க முடியாது. நீ ஜஸ்ட்டு படுக்கையாக தான் இருப்ப, ஆனால் நீ ஏன் கூட இருப்ப, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப செல்ஃபிஷாக பேசுகிறாரு. உங்களுக்கு கோவமாக வருது. நீ என்ன ஜென்மோன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன தான் வேணும்? அதான் சொன்னேனே வயன், நீ தான் வேணும். வாயை மூடு. ஜஸ்ட் நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்ட்டுலாம் சொல்லாத. நீ என்னை லவ் பண்ணுறாந்தா இப்படி நீ கஷ்டப்படுத்த மாட்ட. உனக்கு ஜஸ்ட் நான் உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். நீ ஆசைப்படுற விஷயத்த உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிற. என் பர்மிஷன் இல்லாமல் என்னை அடைஞ்சிருக்க. அப்போனா நீ எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்ப. கரெக்டு தான், என்ன பண்ண? அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் எப்போவுமே சொன்னதே கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ உன்னை என் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதை தவிர உனக்கும் எனக்கும் வேறு எதுவுமே கிடையாது, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே உட்கார வைக்கிறாரு. இரு, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு. உங்களுக்கு அவ்வளோ கோபமாக வருது. ஏன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எடுத்துக்கிட்டாருன்னு உங்களால் நம்பவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ கோபமாக வருது ஜேகே மேலே. அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கோபமாக வருது. அப்போ ஜேகேவும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இந்தா வயன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ண பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த பிளேட்டோட கீழே கவுத்து போட்டீங்க. அவருக்கு யாராச்சும் அவரை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணால் அவருக்கு சத்தியமாக பிடிக்காது. ஸோ அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. இந்த வாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவர் அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க சேரை எட்டிக்கிட்டு முதிக்கிறாரு. அது அப்படியே தூள் தூளாக அங்கிட்டு போய் உடஞ்சிருச்சு. நீங்கள் பயந்தாலுமே நீங்கள் பயத்தை காட்டிக்கல. என்ன, என் மேலே இருக்க கோவத்தை அங்கே காட்டுறியா? அப்போ ஜேகே அப்படியே அவங்கள முறைச்சி பார்க்குறாரு. என்ன முறைக்கிற? நீ எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா? உன்னை மாதிரி ஒருத்தனை இதுவரையும் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. நீ ஏன் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையில் இப்படி விளாட்றேன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் அவரை செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே பாருடி, வாயை மூடு அப்படின்ட்டு ஜேகே சொன்னாலும் நீங்கள் கேட்காம பேசிட்டே இருக்க. உங்கள் கழுத்தை டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு மூச்சு விட திணறீங்க. இருந்தாலும் ஒரு கோவத்தில் இருக்கனால அவர் என்ன பண்ணுறாருன்னே அவருக்கு தெரியல. நீங்கள் அப்படியே அவரை அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சு உங்களை விடுறாரு. நீங்கள் அப்படியே இரும்பிட்டுருக்கீங்க. என்னை கொல்ல பார்க்குறியா, ஒரு அடியாக கொன்று. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சித்திரவதை அனுபவிக்க வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கல, அது எனக்கு பிடிக்கல, என்னை ஒரு அடியாக கொன்று அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. வயன், நீ ரொம்ப பேசிகிட்ருக்க. நீ பண்ண வேலைக்கு இன்னும் கூட பேசுவேன். இங்கே பாரு, வேணாம். என்ன வேணாம், என்ன வேணாம் சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் எகுறீங்க. அப்போ அவர் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வையன், இவ்வளோ பேசுகிறியே, இந்த வாட்டியும் தம்பியை பற்றி யோசிக்காமல் விட்டுட்ட. அப்போ நீங்கள் அப்படியே பேசுறதை நிறுத்திட்டு அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் தென்னாவட்டா சிரிச்சிட்டு, வையன், உன் தம்பி என்னானா நீ யோசிக்கவே இல்லை. அவனை சேஃபாக நீ ஒரு டாக்ஸியில் எடுத்து அனுப்பி வச்சுட்டு அது வரையும் தானே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஏய் என்னடா பண்ண, என் தம்பி என்னடா பண்ண? உன் தம்பியாவா, இரு லைவாக காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் ஃபோனில் ஒரு வீடியோ காலை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறாரு. அதில் உங்கள் தம்பியை கை கால் உடஞ்ச நிலமையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுச்சு. யூன் யூன்
அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே அந்த வீடியோ காலை கட் பண்ணிட்டாரு. என் தம்பிக்கு என்னாச்சு, என்னடா பண்ண என் தம்பியை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகே காலரை பிடிச்சி கேட்குறீங்க. வையன் கூல் கூல் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ தான் அவர் கூலாக பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு வையன், நான் என்ன சொன்னேன், என்னை விட்டு தப்பிச்சு போகாத, உன் தம்பி ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ அது கொஞ்சம் கூட பயப்படாமல் உன் தம்பியை கூட்டிகிட்டு தப்பிச்சு ஓடி போன. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன் தம்பி தப்பிச்சிட்டான்னு நினச்சி நிம்மதியாக இருந்த. பட் உன் தம்பியும் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ அவனால் தான் நீ தப்பிச்சு போன. ஸோ அதனால தான் அவன் கை காலெல்லாம் உடச்சி மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு எங்கே ஓட போகிற அப்படின்ட்டு ஜேகே சிரிச்சிட்டே கேட்குறாரு. உங்களுக்கு கோவமாக வருது. இங்கே பாரு, உனக்கு நான் தானே வேணும், எதுக்கு தேவையில்லாமல் என் தம்பி இழுத்து வச்சு பண்ணிகிட்ருக்க? அதுக்கு தான் நீ எனக்கு வேணும். அதுக்கு உன் தம்பியால் மட்டும்தான் முடியும். உன் தம்பிக்கு ஏதாச்சுன்னா நீ இவ்வளோ துடிக்கிறல வையன், அப்போ மட்டும்தான் நீ என் கூட இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் உன் தம்பியை வச்சு பிளாக்மெயில் பண்ணியே உன்னை என் கூட வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஜிகே கூலாக பேசுகிறாரு. உங்களுக்கு இங்கே பாரு, இது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு என்ன, நான் தானே வேணும், என்னை முழுசாக எடுத்துக்கிட்ட தானே, பின்ன என்ன, இன்னும் வேணாலும் எடுத்துக்கோ, பட் என் தம்பியை எந்த கஷ்டமும் படுத்தாத. அப்போ ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு என்ன உன் கூட ஜஸ்ட்டு பெட்டில் இருக்கிறது மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கணும். உன்னோட அந்த கேர் எனக்கு வேணும். உன்னோட அந்த பாசம் நீ எனக்கு முழுசாக கொடுக்கணும். உன் தம்பி மேலே நீ எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கியோ அதை விட அதிகமாக நீ எனக்கு காட்டணும். ஸோ அதனால தான் உன்னை என் கூட வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே எவ்வளோதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அது புரியல. நீங்கள் பாட்டில் பேசிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுரு. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி வேணாலும் நான் இருந்துக்கிறேன். பட் ப்ளீஸ் என் தம்பியை எதுவுமே பண்ணிடாத அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்ச ஸ்டார்ட் பண்ண அவர், போதும் வையன் நிறுத்து. இப்போ கூட நீ உன் தம்பிக்காண்டி மட்டும்தான் ஃபேக்காக என் கூட இருக்கேன்னு சொல்கிற. பட் உன் மனசார நீ என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறது இல்லை. வையன் நடக்காது, நடக்கும். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இத்தனை நாளாக நீ அன்கான்ஷியஸ் லெவலில் இருந்த. அதுவும் உனக்கு ட்ரக் கொடுத்து உன்னை அன்கான்ஷியஸ் லெவலில் நான் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ நீ யார் பேரை தெரியுமா அடிக்கடி சொன்ன? என் தம்பி பேர் தான் சொல்லியிருப்பேன். கரெக்டு தான், உன் தம்பி பேர் தான் நீ அடிக்கடி சொன்ன. பட் அதை விட நீ ஜங்குன்னு என் பேர் தான் சொன்ன. சும்மா வளரிட்டு இருக்காத. சும்மா நீ ஏமாத்த தானே பார்க்குற. நான் ஏன் வையனும் நீ ஏமாற்ற பார்க்கணும்? நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னைய நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சி, உன்னைய நான் வாய்ப்பே இல்லை. நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக அதுதான் உண்மை. நீ ஏன் பேர் தான் சொன்ன. எனக்கே அப்போ ஒன்றுமே புரியல. நீ ஏன் பேர் ஏன் சொல்கிறேன்னு நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நீ என்னை லவ் பண்ணுற. அதனால தான் என்னோடய பேரை நீ அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்த. அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அதனால தான் உன்னை இதுக்கு மேலே ட்ரக்கில் வச்சுட்ருக்க முடியாது. நீ அன்கான்ஷியஸ் லெவல்லேருந்து சரியான பிறகு என்னை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ, என்னை நீ ஏற்றுப்ப அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உனக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறத நிறுத்தினேன். ஆனால் நீ எந்திரிச்ச பிறகு என்னைய பாசமாக ஹக் பண்ணுவ, ஐ லவ் யூ சொல்வ அப்படின்னு நினச்சேன். பட் நீ என்னன்னா என்னை இப்படி போட்டு வாட்டி வதைக்கிற அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் என் பக்கத்தில் வந்த அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. என்ன பார்த்துக்கோ? நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. சி, எப்படி நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிற? இவ்வளோ கேவலமா? இதே கேவலமா உனக்கு? இன்னும் கேவலமாக கூட நான் பேசுவேன். பட் இப்போது கொஞ்சம் நான் லிமிட்டடாக தான் பேசுகிறேன். போக போக உனக்கே தெரிஞ்சிடும். நீ சி அப்படின்ட்டு உங்களுக்கு பேச கூட விருப்பமே இல்லை. அவர்கிட்ட வாய் கொடுத்தாலே அவர் அதுக்கு மேலே பேசுகிறாரு. ஸோ நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. என்ன வையன், சாப்பாடை இப்படி தட்டி விட்டுட்ட அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் மறுபடியும் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் கூலாகிட்டு நார்மலாக பேசுகிறாரு. நீங்கள் இந்த வாட்டியுமே சாப்பாடு தட்டி விட போகிறீங்க. பட் அவர் சேஃபாக அதை பிடிச்சிட்டாரு. என்ன வையன், மறுபடியும் இதை வேலை பண்ண போனேன். அதுக்கப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். மரியாதையாக சாப்பிட்ரு. முடியாது. இப்போ நீ சாப்பிடல அவ்வளோதான். முடியாதுடா. அதுவும் உன் கையில் சாப்பிட்றதுக்கு நான் செத்தே போவேன். என்ன, செத்து போவியா? ஆமாம், உன் கையில் சாப்பிட்றதுக்கு நான் செத்து போவேன். வையன், ஏன் இப்படி பேசுகிற? பின்ன என் பர்மிஷன் இல்லாமல் என்னை நீ எப்படி அடையலாம்? என்னை எப்படி நீ எடுத்துக்கலாம்? உனக்கு கேவலமாக இல்லை? ஒரு பொண்ணு சொல்ல நேரத்தில் இல்லாத போது அவளை நீ இப்படி எடுத்துருக்க. இது உனக்கே கேவலமாக இல்லை? இது எவ்வளோ அசிங்கமாக இல்லை உனக்கெல்லாம்? நீ ஒரு டாக்டர் அதுவும் அப்படின்ட்டு நீங்கள் அவரை கேவலமாக பார்க்குறீங்க. அவருக்கு நீங்கள் இப்படி பார்க்குறதே சுத்தமாக பிடிக்கல. உனக்கும் அந்த ரேப்
அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரும்போதே அவர் கோவத்தில் அப்படியே அந்த கிளாஸ் டைனிங் டேபிளை ஒரே கையில் உடச்சிட்டாரு. அந்த கிளாஸ் டேபிளே அப்படியே உடஞ்சி அவர் கையை குத்தி அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டீங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரல. அவர் ரத்தம் ஒழுக, இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நான் இருக்க கோவத்தில் உன்னை என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன். ஸோ நீ கம்முன்னு இருந்துட்டா உனக்கு நல்லது. நீ போகிறாந்தா எங்கே வேணாலும் போய் தொலை அப்படின்ட்டு ஒரு பேப்பரை அப்படியே தூக்க விசாரிச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அவர் போன பிறகு உங்களால் நடக்க முடியலனாலும் தவந்து வந்து அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அதில் உங்கள் தம்பி அட்மிட்டாக இருக்க வார்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே போகிறவரையே பார்க்குறீங்க. அவர் கையிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகி அவர் போகிற பாதையை அப்படியே காமிச்சு கொடுத்துட்ருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போது இங்கிட்டு ஜேகே செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வர்றாரு. அவருக்கு இருக்க கோவத்தில் அவர் என்ன வேணாலும் பண்ணிடுவார். அந்த நிலமையில தான் இருக்குது. அவர் ஓட்டிகிட்டு வர ஸ்பீடில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எது வேணாலும் நடக்கலாம். அந்த நிலமையில தான் இருக்குது. அவர் அப்படியே கார் ஓட்டிகிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. வந்துட்டு அந்த காயத்தோட அப்படியே உள்ளே வராரு. இன்னும் அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் உள்ளே இறங்கி இன்னுமே ப்ளீட் ஆகி அவரோட அந்த ஒயிட் கோட் எல்லாத்தையுமே ரெட் கலராக ஆகிட்டுருக்கு. அவர் அப்படியே அவர் கேபின்குள்ளே தான் வராரு. அப்போது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பா. சார், கையில் என்ன காயம்? இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? மூடிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? சார், ஆனால் வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. உனக்கு சம்பளம் கொடுக்கறது எதுக்கு? அதுக்கு மட்டும் வேலை பார்த்தா போதும். ஓவரெல்லாம் இங்கே சீன் போட்டுட்ருக்காத அப்படின்ட்டு 3 லட்சம் மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லிடுறாரு. பட் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்காம ஜேகேயோட அப்பாவுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகேயோட அப்பாவும் ஜேகேயோட கேபின்குள்ளே ஜோராக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எதுக்கு வந்தானா? என்ன ஜேகே நடந்துட்டுருக்கீங்க? உன் கையில் ஏன் இவ்வளோ பெரிய காயம்? அதுவும் கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்தி அப்படியே இருக்குது. நீ இந்த கிளாஸ் பீஸஸ் கூட நீ இன்னும் எடுக்கலை. ஏன், உனக்கு என்னாச்சு? ஏன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்ருக்க? ஆமாம், நான் பைத்தியம்தான் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. எந்திரிச்சு அந்த டேபிளில் இருக்க எல்லாத்தையுமே கீழே தட்டி விடுறாரு. அங்கே இருக்க நர்ஸ் பொண்ணு அப்படியே பயந்து பார்க்குறா. ஜேகே, போதும், நிறுத்து. இது நீ வேலை பார்க்குற இடம், இது உன்னோட வீடு கிடையாது. இப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜேகேயோட அப்பாவை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ கூட ஒர்க்குன்னு அதை தான் பார்த்துட்ருக்காரோ அப்படின்ட்டு. என்ன பார்க்குற? மரியாதையாக அதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜோராக மறுபடியும் டேபிள் அடிக்க, அப்போது அந்த கிளாஸ் பீஸ் இன்னும் உள்ளே இறங்கி அந்த டேபிளே ரத்த கலரே ஆகிடுச்சு. சார், நீ வாயை மூடு அப்படின்ட்டு ஜேகே கத்துறாரு. அந்த நர்ஸ் பொண்ணும் சைலண்ட் ஆகிட்டா. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ இது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணுக்காண்டி தானே பண்ணுற. அவள் பேர் கூட வையன்னு, கரெக்டா அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பா கேட்க ஜேகேக்கே ஷாக்கு. இது எப்படி இவருக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குற? உன்னைய பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தானே நீ நினச்சிட்ருக்க. பட் எனக்கு எல்லாமே தெரியும். இத்தனை வருஷமாக நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கூட நான் கண்காஞ்சிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட்ருக்காத. அப்படி என்ன அவள் மாயமந்திரம் பண்ணி உன்னை மயக்கிட்டாலோ தெரில. பட் நீ அவள் பின்னாடி வாலாட்டம் சுற்றிட்டுருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. உன்னோட வீட்டில் அவள் கூட தான் நீ முழு நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. நீ கொஞ்சம் கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்ற. என்ன நினச்சிட்ருக்க? இன்றைக்கி தான் அதிசயமாக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கன்னு பார்த்தா ஒரு வம்பை இழுத்துட்டு தான் வந்திருக்க போல். கரெக்டாக நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க ஜேகே? இந்த கொரியாலேயே சிறந்த டாக்டர்னா அது நீ தான் பேர் வச்சுருந்த. அதனாலேயே நம்மளோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போச்சு. அப்போது எனக்கு உன்னை பற்றி பெருமையாக இருந்துச்சு. உன்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளோ பெரிய விஐபி பேஷண்ட்ஸ் வந்தாலுமே அவங்கள கவனிக்காமல் நீ வீட்லேயே தான் கிடக்கிற. என்ன நினச்சிட்ருக்க? இப்படியே மட்டும் ஃப்யூச்சரில் நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கிய. அந்த பொண்ணு உயிரோட இருக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு நீ தான் முடிவு எடுக்கணும். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு ஒரு விஷயம் ஆகணுன்னா அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். ஸோ நான் சொல்கிறத கேட்டுட்டு என் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா ஓகே. அந்த பொண்ணும் உன் கூடயே இருப்பா, நோ ப்ராப்ளம். புரிஞ்சுதா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சொல்லலை, மிரட்டிட்டு தான் கிளம்பியிருக்காரு. ஜேகேக்கும் நல்லா புரியுது அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு. அவருக்கு தெரியாதா என்ன? ஸோ அதனால அவரும் உட்காந்துட்ருக்காரு. அந்த நர்ஸ் பொண்ணும் வந்துட்டு ஜேகே கையில் குத்திட்ருக்க அந்த கிளாஸெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் ஜேகே கொஞ்சம் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுல பிஸி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது அவரோட கேபினில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காயத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்க கூட சண்டை போட்டது தான் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது.
அவருக்கு கோபமும் வருது, அதே சமயம் நம்ம பண்ண தப்பா அப்படின்ட்டு தோணிகிட்ருக்கு. நம்ம அவள் பர்மிஷன் இல்லாமல் அவளை எடுத்துகிட்டு இருந்திருக்கக்கூடாது, நம்மளோட செல்ஃபிஷ்னஸுக்காண்டி அவளை நம்ம இப்படி காயப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு அவர் அப்பா பேசினது ரொம்பவே கோவத்தை வர வைக்க அவர் அப்படியே மறுபடியும் ஓங்கி டேபிள் அடிக்கிறாரு. அப்போது அவரோட காயத்துலேருந்து ரத்தம் கசஞ்சு அவரோட அந்த ஒயிட் பேண்டேஜ் ஃபுல்லு மறுபடியும் ரெட்டாக மாற்றி விட்டுருச்சு. அப்போது நர்ஸ் பொண்ணு உள்ள யதார்த்தமாக வர, சார் மறுபடியும் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு அந்த காயத்தை மறுபடியும் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வரா. பட் ஜேகே, இங்கே பாரு, உன்னோட லிமிட்டில் இரு, என்கிட்ட தேவையில்லாமல் அடி வாங்கி செத்துறாத அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அப்படியே வெளில வராரு. வெளில வந்துட்டு கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு தான் வராரு. எங்கிட்ட உங்களை பார்த்தா ஜேகே உங்களை விட்டு போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் நீங்களே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சேரில் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே கொடுத்த அந்த பேப்பரை எதாவது பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன அவனை விட்டு போக அனுமதிச்சிட்டானா அப்படின்ட்டு உங்களுக்கு நம்புறதா வேணாமானே தெரியல. அந்த ஸ்லிப்டை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இவானா எப்படி, அதான் நம்ம காலை இப்படி பண்ணி வச்சுருக்கானே, நம்மளால நடக்கக்கூட முடியல, அதுக்கப்புறம் எப்படி நம்ம தப்பிச்சு போகிறது, வேணும்னா பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் ஸ்டார்டிங்கில் முடியல, கீழே கீழே விழுவுறீங்க, உங்களுக்கு அடிப்படுது. இருந்தாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் மறுபடியும் எழுந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் நார்மலாகவே நடக்கிறீங்க. இது உங்களால் நம்பவே முடியல. அது எப்படி, நம்மளால எப்படி நடக்க முடியுது, அவன் தான் நம்ம காலை பேரலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னானே, அப்போது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது தான் அவர் சொல்லியிருப்பார், எனக்கு எப்போ உன் மேல் நம்பிக்கை வருதோ அப்போ தான் நான் இது எதுவுமே உனக்கு பண்ண மாட்டேன். உனக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறதோ இல்லை உன் காலை பேரலைஸ் பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். உன்னை நான் ஃப்ரீயாக நீ எப்போதும் போல் இருக்கிற மாதிரியே விட்டுருவேன். ஆனால் அது எப்போ எனக்கு உன் மேல் நம்பிக்கை வருமோ அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது, ஒருவேளை அவனுக்கு நம்ம மேல் நம்பிக்கை வந்துருச்சா, அவனை விட்டு போக மாட்டேன்னு அவன் நம்புகிறானா. ஆனால் எப்படி, நாம் அவனுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவன் நம்மளை நம்புகிறான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே அப்படியே இருக்கீங்க. எங்கிட்ட ஜேகே காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வராரு. அவருக்கு வீட்டுக்கு வரவே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் வீட்டில் இருக்க போகிறதில்ல, உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போயிருப்பீங்க அப்படின்ட்டு தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வீட்டுக்கும் வராரு. அவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் அன்கான்ஷியஸ் லெவலில் இருக்கும்போது கூட ஜேகே தான் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் நம்பினார். நீங்கள் எந்திரிச்ச பிறகு ஜேகேவை லவ் பண்ணுருவீங்க, அதுக்கப்புறம் ஜேகே கூட இருப்பீங்க, ஹாப்பியான லைஃப் வாழலாம் அப்படின்லாம் நினச்சாரு. பட் நீங்கள் எப்போ அவரை வெறுக்கிறீங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வந்துச்சோ அதுக்கு மேலே உங்களை அவர் கூடயே வச்சு கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அதனால தான் உங்கள் தம்பி எங்கே இருக்காருன்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பி வந்திருப்பார். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் மட்டும் அவர் கண்ணில் பட்டிங்கன்னா அப்போ சத்தியமாக உங்களை விட மாட்டார். ஸோ அந்த முடிவில் தான் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பார். ஸோ இப்போது மறுபடியும் வீட்டுக்கு போகவே அவருக்கு பிடிக்கல. ஏன்னா மறுபடியும் வீட்டில் தனிமையாக அவர் அனுபவிக்கணும். ஸோ அதனால் அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் உள்ளே போகிறதுக்கு தயக்கம். ஸோ அவர் கார்கிட்டேயே 1/2 hour கிட்ட நடந்துகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. அவரோட வீட்டை பார்க்கவே அவருக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட ரூமுக்கு போக தான் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்காரு. ஜேகே அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்க ஜேகேக்கு அது ஏதோ கனவு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக் உங்களை தான் அப்படின்ட்டு உங்களோட வாய்ஸ் கேட்ட பிறகு தான் அவர் ஷாக்கிங்காக திரும்பி பார்த்தா நீங்கள் தாங்க நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் தப்பிச்சு போகாமல் இங்கே இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவருக்கு இருக்க சந்தோஷத்தில் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. வயன், நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன், நீ இல்லாமல் இந்த தன்மையை மறுபடியும் வாழணும்னு நினச்சேன், பட் நீ என்னை விட்டு போகாமல் இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ வயன் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் அவரை ஹக்கெல்லாம் பண்ணல, நீங்கள் ஸ்டபனாக தான் இருக்கீங்க. அவர் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறாரு. பட் உங்கள் ஃபேஸில் அந்த சிரிப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது நீங்கள் அவரை விட்டு விலகிட்டு, இங்கே பாரு, நான் இங்கேருந்து போகாமல் இருந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நீ என்னை நம்புறியா, உன்னை விட்டு போக மாட்டேன்னு நீ என்னை நம்புறியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம் வையன், நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு தெரியும் உன் மனசில் நான் இருக்கேன்னு. ஸோ அதனால் நான் நம்பினேன் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. ஸோ அப்படி தான் நீ என்னை விட்டு போகாமல் என் கூடயே இருக்க அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை ஹக் பண்ண வராரு. பட் நீங்கள் அதை தடுத்துட்டு, இங்கே பாரு, நான் உன்னைய லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலை, பின்ன எதுக்கு எனக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க, அது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேணாமா நான் உன்னை லவ் பண்ணலன்னு. ஓ, அதுக்காண்டி தான் இப்போ நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கியா?
ஆமாம். நீ தப்பாக கணக்கு போட்டு வச்சிருக்கல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஸோ அதை தான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல. உன் மேலே எனக்கு லவ்வும் வரப்போகிறது இல்லை. பொய் சொல்கிற வயன். நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்னை லவ் பண்ணலன்னு. நான் உன்னைய லவ் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் தடுமாறிட்டு தான் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு, வையன் நீ பொய் சொல்கிற. சரி, நான் பொய் சொல்கிறேன்னா தான் வச்சுக்கோ. ஏதோ ஒரு பக்கத்தில் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். லவ் பண்ணுற நீ ஓகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன். பட் நீ எனக்கு கொடுத்த வலிக்கு நீ எப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிற? அப்போ ஜேகே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், நீயே சொல்லு. நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க. என் உலகமே என் தம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ என் தம்பியை கஷ்டப்படுத்தி என்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட வச்சுக்கிட்ட. சரின்ட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பியை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தின. அதை தாங்கிக்க முடியாமல் தான் உன்கிட்ட தப்பிச்சு என் தம்பியை கூட்டிகிட்டு ஓடிப்போனேன். அதுக்கப்புறம் நீ மறுபடியும் என் தம்பியை கஷ்டப்படுத்தியிருக்க. என்னைய என் பர்மிஷன் இல்லாமையே நீ அடைஞ்சிருக்க. அது எவ்வளோ பெரிய தப்பு, அது ஏன் உனக்கு புரியல? நீ என்னை லவ்வெல்லாம் பண்ணல. என் மேலே உனக்கு ஜஸ்ட் அப்சஷன், அவ்வளோதான். லவ்வுக்கும் அப்சஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீ அது ரெண்டுமே ஒன்று தானே தப்பாக கணக்கு போட்டிருக்க. நீ என்னைய கஷ்டப்படுத்தி உன் கூட வச்சுக்கலான்னு பார்க்குற. சரி, என்னை கஷ்டப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட வச்சுக்கலாம். ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்வேன்னு நினைக்கிறியா என்ன? உன்னை ஏற்றுக்கிட்டு நான் என்றைக்குமே வாழ போகிறது கிடையாது. அது எப்போவுமே நடக்க போகிறது கிடையாது. வலி எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. நீ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே, வையன், நான் உன்கிட்டேருந்து என்னோடய அம்மா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய பாசத்தை தான் எதிர்பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து நான் பாசம் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்தேன். உன்னை எப்போ பார்த்தேனோ அப்போது நீ உன் தம்பி மேலே காட்டுற அந்த அஃபெக்ஷன், அந்த கேர், அந்த லவ் எல்லாமே எனக்கு கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அது எல்லாத்தையுமே நீ எனக்கு மட்டும் கொடுக்கணும், நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் உன்னைய என் கூட வச்சுக்கணும்னு நினச்சி கடத்தி கூப்பிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் நான் உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்ட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நீ என்னை விட்டு தப்பிச்சு போகும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் உன் தம்பியை நான் அடித்து துன்புறுத்தினேன் அப்படின்ட்டு ஜேகே அவர் பக்கம் இருக்க நியாயத்தை சொன்னாலும் அது கரெக்டாக ஆகாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் உங்கள் மனசை எப்படியாச்சும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் அவர் பேசுகிறாரு. உங்களுக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது. பட் அவர் பண்ணது எப்படி இருந்தாலுமே ஒரு பெரிய தப்பு தானே. ஸோ நீ என்ன சொல்லாலுமே நீ பண்ணது கரெக்டாகாது ஜேகே. நீ பண்ணது தப்பு தான். அதை நீ எப்போ உணர்றியோ அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே என்னால் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, அது கரெக்டாகவும் இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே அவர் மேலே இருக்க கில்ட்டில் அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சொன்னது அவருக்கு இப்போ தான் உரைக்குது. அவர் மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் போகிறது ஏற்றுக்க முடியாமல் அவர் உங்களை திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் கொஞ்சம் தூரம் போனவங்க அப்படியே திரும்பி, ஜேகே இது எதுக்குமே முடிவு கிடையாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த நாள் ஒரு நாள் வரும். அன்றைக்கி நீ இந்த மாதிரி இல்லாமல் புது ஜேகேவா என் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ நான் உன்னைய ஹாப்பியாக ஏற்றுக்கிறேன். அன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டும் நீங்கள் அவருக்கு ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஆனால் உங்கள் கண்ணிலலாம் தண்ணி ரெம்பி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் அவரை லவ் பண்ணியிருக்கீங்க, அது உண்மை தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த லவ் எப்படி வந்துச்சுன்னாலாம் உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு. ஆனால் இப்படி உங்களை கஷ்டப்படுத்தி வச்சுக்கிற ஜேகேவை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் அவரை மாற்றிக்கிட்டு ஒரு புது ஜேகேவாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் அவரை பிரிஞ்சு இப்போ கிளம்புறீங்க. இப்போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் இன்னும் ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. யுன்னால் நடக்க முடியல. ஏன்னா ஜேகே பண்ணிவிட்ட வேலையில் அவனுக்கு கையும் காலும் கொஞ்சம் அடிபட்டனால கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஹீல் ஆகிட்டுருக்கான். ஸோ அவன் வீல் சேரில் உட்காந்துட்ருக்க, நீங்கள் அவன் பக்கத்தில் தான் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த அழகான நேச்சரை 2 பேருமே ஃபீல் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் மனசுக்குள்ளே எந்த டென்ஷனோ பயமோ எதுவுமே கிடையாது. 2 பேருமே அவ்வளோ காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் உங்களோட பழைய லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் மேலே ஒரு ஷேடோ படுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஹேண்ட்ஸமாக ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு அவனோட ஃபேஸை பார்த்து அப்படியே ஷாக் ஆவீங்க, பயப்படுவீங்க அப்படின்ட்டு தான் அவன் நினச்சான். ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக் தான். ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட அவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இப்படி
அவரை பார்த்து சிரிப்பீங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. உங்களை தேடி வந்தால் ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு போயிடலாம் தான் நினச்சாரு. இப்படி உங்களை சிரிச்ச முகமாக பார்க்கவே அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அவர் மேலே இருக்க பயமோ எதுவுமே இல்லை. நீங்கள் அழகாக அவரை பார்த்து நேச்சுரலாக சிரிக்கிறீங்க. வயன், நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா? ஆமாம். ஏன், உங்களுக்கு என்ன புதுசாக இருக்கா? ஆமாம் அப்படின்ட்டு ஜேகேவை சொல்கிறாரு. நீங்கள் இந்த 6 மாதமே ஜேகேவை நீங்கள் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் இத்தனை நாள் கழித்து பார்த்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ். ஜேகே அவங்கள தேடி வந்திருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் அவரோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரியுது. அவர் பழைய ஜேகேவாக வரல, புதுசாக மாறின ஒரு புது ஜேகேவாக தான் வந்திருக்காருன்னு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அதை காட்டி கொடுக்குது. ஒரு மாதிரி காமாக அவரை பார்க்கவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு புரியுது இவர் பழைய ஜேகே கிடையாது, புதுசாக மாறி வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்போ ஜேகே, வயன், நீ அன்றைக்கி என்கிட்ட மட்டும் அப்படி சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் வீட்டை விட்டு போயிருந்தேன்னா நான் இப்படி மாறி இருந்திருக்கவே மாட்டேன். பழைய மாதிரியே பைத்தியக்கார மாதிரி இருந்திருப்பேன். நீ சொல்லிட்டு போகிறனால தான் அது எனக்கு உரைச்சி, அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போது நான் ஒரு புது ஜேகேவாக முன்னாடி வந்து நின்றுருக்கேன். இப்போ நான் உன் முன்னாடி வந்ததும் நீ ஏற்றுப்பியோ அதனால கிடையாது. நான் உன் முன்னாடி வந்து நின்றுருக்கிறது உனக்கு தேங்க்யூ சொல்ல தான். தேங்க்யூ வயன், என்னோடய லைஃப்பையே நீ டோட்டலாக மாற்றிட்ட. தேங்க்யூ அப்படின்ட்டு அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகே, ஒரு நிமிஷம். அப்போ ஜேகே ஸ்லோவாக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே என் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காருறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே கேட்குறீங்க. ஜேகேவும் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்கார்றாரு. நீங்கள் அதை பார்த்தும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் கையை நீங்கள் பிடிச்சிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு நீங்கள் அப்படியே நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் கூட சேர்ந்து. எப்போவுமே அவர் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் பிடிக்காமையும் தான் இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் மேலே இப்படி சாஞ்சு இந்த நேச்சரை ஒன்றா என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜேகேக்கும் பிடிச்சிருக்கு. பட் அவருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் சுத்தமாக தெரியல. அப்போ நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஜேகே, நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் புதுசாக என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நம்ம அப்போது புதுசாக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம 2 பேரும் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்டிங்லேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் கண்ணை தான் பார்த்துட்ருக்காரு, நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சிரிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை பார்த்து இப்போ சிரிக்கிறாரு. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த 2 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.